ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்று உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலாக இருக்கிறீர்கள்? கை வைத்து காட்டுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மை தேற்றுகிறதாக, நம்மை தூக்கி விடுகிறதாக, ஆமென், நம்மை உருவாக்குகிறதாக, நம்மை உயிர்ப்பிக்கிறதாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்று எடுத்துக்கொண்டு எதையோ சொல்லி நீங்கள் ஒன்றுக்கும் ஆகாதவர்கள் என்று அப்படியே நிறைய எடுக்கலாம் வசனம். ஆண்டவர் நம்மை ஒடுக்குகிறவர் அல்ல, நம்மை தேற்றி எடுத்து நிறுத்துகிறவர். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது நம்மேல் பாசத்தையும் அன்பையும் ஊட்டி நம்மை தேற்றி நடத்துகிறார். ஆமென். அதற்காக நம்மை கடிந்து கொள்ள மாட்டாரா என்றால், கடிந்து கொள்ள வேண்டியதை அன்போடு கடிந்து கொள்வார். அல்லேலூயா. அது காயப்படுத்துவதாக இருக்காது, அதை நம்மை சரிப்படுத்துவதாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். ஒருபோதும் ஒருவரையும் கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, பார் இந்த வசனத்தின்படி நீ எனக்கு தகுதியானவனே அல்ல அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஆண்டவரே தேவையில்லை. எதுக்கு இதை போய் சொல்வதற்கு? இது ஒரு செய்தியா? இல்லை, இல்லை, உங்களால் இன்னும் நன்றாய் செய்ய முடியும் என்று தேற்றுவதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தினால சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், விசுவாசத்தில் கொஞ்சம் தாழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் சொல்வார், ஆம் எனக்கு தெரியும் மகனே, ஆயினும் இப்பொழுதும் உன்னை நான் நேசிக்கிறேன், அதிலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன், உன்னை தேற்றி என் வழியில் கொண்டு வந்து நிறுத்துவேன். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவர். கைத்தட்டி இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. என் சுய பலத்தில் அல்ல, என் சுய நீதியின்படி அல்ல, என்னுடைய பக்தியின்படி அல்ல, நான் மிகவும் பரிசுத்தவான் என்பதனால் அல்ல, உம்முடைய கிருபை என்னை தாங்கி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவருடைய காருண்யத்தினால் நாம் வழி நடத்தப்படுகிறோம். ஆமென். அப்ப பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எல்லா தவறும் செய்யலாம் என்பது இங்க செய்தி கிடையாது. அப்படியெல்லாம் இல்லை. என்ன செய்தி என்றால், எல்லா மனிதனையும் எடுத்து நிறுத்த நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தேற்றுகிற, உங்களை தூக்கி நிறுத்துகிற, இன்னும் உன்னால் முடியும் மகனை, சோர்ந்து போகாதை உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நல்ல நாளிலே நான் உங்களோடு பேசும்படி என் உள்ளத்தில் போடப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமக்கு நன்றாய் தெரியும், ஏசாயா 53 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து அதிகமாய் பேசுகிறது. அங்கே 3ஆம் வசனத்திலே அவர் என்பது இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார் என்கிற பகுதியை எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவானவர் அசட்டை பண்ணப்பட்டார். அசட்டை பண்ணப்படுதல் அப்படி என்றால் என்ன? புறக்கணிக்கப்படுதல். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. புறக்கணிக்கப்பட காரணம் என்ன? அசட்டை பண்ணப்பட்டபடியினால். அசட்டை பண்ணப்பட காரணம் என்ன? புறக்கணிக்கப்பட்டபடியினால். புறக்கணிக்கப்படுதல். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆலயத்திலே தேவனை தொழுது உள்ள வந்திருக்கிற ஆண்டவருடைய செல்ல கண்மணிகளே, கர்த்தர் இந்த வசனத்தை காட்டும் பொழுது புறக்கணிக்கப்பட்டவர்களின் கர்த்தர் என்று இந்த செய்திக்கு தலைப்பிட சொன்னார். புறக்கணிக்கப்பட்டவர்களின் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? புறக்கணிக்கப்பட்டவர்கள் சார்பில் நிற்கிறவர். ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த நாளிலே, உங்கள் குடும்பத்திலே, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே, அல்லது நீங்கள் தங்கியிருக்கிற இடத்திலே உங்களை புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால், உங்களை உதாசீனப்படுத்துவார்கள் என்று சொன்னால், உங்களை அவமதிப்பார்கள் என்று சொன்னால், உங்களை ஒன்றும் மரியாதை இல்லாத விதத்தில் நடத்துவார்கள் என்று சொன்னால், நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் புறக்கணிக்கப்பட்டவர்களின் துணையாக நிற்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். ஏன் இவர் புறக்கணிக்கப்பட்டார் என்பதுடைய காரணமே, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு துணையாய் நிற்பதற்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்று அந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த மரணத்தை அடைவதற்கு இயேசு கிறிஸ்து ஏதாயிலும் ஒரு தவறை செய்திருந்தாரா என்றால், ஒரு தவறும் செய்யாத தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. தகாத ஒன்றையும் பேசாத தேவன். ஒரு முறை நின்று கொண்டிருக்கிறார். ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா பதில் சொல்வது என்று கன்னத்தில் அடிக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்னை அடிக்கிறாயப்பா? நான் ஏதாவது தவறாய் பேசியிருந்தால் அதை எனக்கு சொல்,
இல்லாவிட்டால் என்னை நீ ஏன் அறைகிறாய், அடிக்கிறாய் என்று ஒரு வானத்தையும் வையகத்தையும் சர்வலோகத்தை படைத்த தேவன் ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு தாழ்மையாய் இந்த பூமியிலே நமக்காக பாடுபட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நாம் உணர்கிறோம்? ஆமென். நிராகரிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், மரணத்துக்கு பாத்திரவான் என்று எண்ணப்பட்டார், சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஜனங்கள் கூச்சலிட்டார்கள். இப்படிப்பட்ட அவர் நிலையை அவர் அடைய காரணம் நான் சொன்னது போல நமக்காகத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.